சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் மாயமான விவகாரம் தொடர்பாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பி.எஸ். பிரசாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரளாவின் பத்தினம்திட்டா மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலின் கருவறை கதவுகளிலும் துவாரபாலகர்கள் திருமேனிகளிலும் பதிக்கப்பட்டிருந்த தங்க கவசங்கள் 2019 புனரமைப்பு பணிகளுக்காக எடுத்துச் செல்லப்பட்டன. ஆனால் மீண்டும் எடுத்து வரப்பட்ட கவசங்களை ஆய்வு செய்ததில் 4 கிலோ தங்கம் மாயமானது தெரியவந்தது. கேரள உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து எஸ்ஐடி எனப்படும் சிறப்பு விசாரணை குழு இது தொடர்பாக விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் ஐயப்பன் கோவிலை நிர்வகிக்கும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் முன்னாள் தலைவர்கள் பத்மகுமார், வாசு, முன்னாள் நிர்வாகி முராரி பாபு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தங்கம் மாயமான விவகாரத்தில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் முன்னாள் தலைவர் பி.எஸ். பிரசாந்த் என்பவருக்கு தொடர்பிருப்பது விசாரணையில் உறுதியானது. கடந்த 2023 முதல் 25 வரை தேவசம் போர்டின் தலைவராக பி.எஸ். பிரசாந்த் இருந்தபோது முலாம் பூசும் பணியின் போது தங்கம் மாயமானது தெரியவந்ததை அடுத்து பிரசாந்த் கைது செய்யப்பட்டார். மேலும் தங்கம் மாயமான வழக்கில் தேவசம் போர்டின் முன்னாள் உறுப்பினர் அஜய் குமரியிடமும் திருவாபரணங்களின் கமிஷனர் ரெஜிலாலியிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் அவர்கள் 2 பேரும் எந்த நேரமும் கைதாகலாம் என கூறப்படுகிறது.